ஒரு நாளைக்கு 5500 ரூபா, ஒரு மாசத்துக்கு 1,65,000 ரூபா. டேய் பிச்சுமணி, மிஸ்டர் பிச்சுமணி, பொங்கல் தீபாவளி இதெல்லாம் போக மாசத்துல 31 கணக்கு பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல. நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பாத்தீங்களா, புகழ்ச்சி கூட பிடிக்காதவ, அவ்வளவு தன்னடகம். பேசிக்கிட்டு தங்க 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 பாராட்ட கூட வாங்காம பரபரப்பா வேலை செய்யறானுங்களே. உன் மேட்டர் எல்லாத்தையும் ஊருக்குள்ள போய் சொல்லி பஞ்சாயத்துல உன் மானத்தை வாங்குறேன். ஏன் ரோஹினி இப்படி இருக்கீங்க? ஏங்க நல்லதானே இருக்கேன், தலை எதுவும் கலைஞ்சிருக்கா? இருக்கா? தலையெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா தலைக்குள்ள ஏதோ சரியில்லை. இல்ல நானா இருந்தா ரோட்ல நடமாடவே மாட்டேன். இந்த அளவுக்கு ஒரு கேவலத்தை பார்த்துட்டு பரவாயில்ல இந்த மேட்ச் வாங்கி கொடுத்தாங்க, ஆனா வீட்ல எல்லார்கிட்டயும் ஏதோ நீங்க தான் அதை பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏய், நான் இல்லன்னு சொல்லவே இல்ல, அத நான் எல்லாரும் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆண்டி கிட்ட எனக்கு நல்ல பேரே கிடைச்சிருக்காது. சொல்றான் பாருங்க, இவனை விடக்கூடாது சார். யாராவது கேட்டாதான் சரி வருவாங்க. கரெக்ட் கேட்போம். சொன்னேன்ல, அது எப்படி மீனா எல்லாமே இவங்களாலதான் நடக்குதுங்கிற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. வீர்ல பாதியை வாங்கி குடிக்கிறதுக்கு வந்திருக்க, இதுல எனக்கு பில்டப். டேய், ஆனா மீனா சொல்லி நீங்க அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தானே அவங்க உங்களுக்கு பழக்கமானவங்கனே உங்களுக்கு தெரியும். தோக்கடிக்க பாக்கறல நீ. டேய் வேணாண்டா, இப்படி ஒண்ணும் புழைக்காதீங்கடா. வச்சிருந்தா வேற யார்கிட்டயாவது கூட சொல்லிருக்கலாம்ல, ஆனா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணுமேன்னு சொல்லிருக்காங்க. உன்னைய பார்த்தாலே எந்த பக்கம் அடிச்சாலும் உடம்புல விழுகிற மாதிரி தெரியுது. நல்லா தூக்கி வச்சு உள்ள வச்சு குத்துன்னு குத்திடுவேன்.